நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலே கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டின அல்லவா அவரை துதிக்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எந்த தெய்வமே, நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்துவீராக. உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி பிடிக்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பதவோ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்குதையா. என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்குதையா தவிக்குதையா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். இங்கே எஸ்ராவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் போதிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். அப்படிப்பட்ட எஸ்ராவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு எல்லா கண்களையும், அவன் செய்த எல்லா காரியங்களையும் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் எதை நோக்கி இருக்கிறது? நாம் அநேக காரியங்களையே ஆராயவும், அதை நேசிக்கவும், அதை செய்யவும் நம்முடைய இருதயத்தை வேறு அநேக காரியங்களுக்கு நேராய் திருப்பி இருக்கிறோம். ஆனால் இந்த எஸ்ரா கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக தன் இருதயத்தை திருப்பினான். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக, கர்த்தருடைய தினமும் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானிப்பேன், அதன்படி செய்ய நாம் முயற்சி பண்ணேன் என்று நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவார். அவர் ஒன்றுமே குறை வைக்கின்றார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கார். வானுள்ளே கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக நம்முடைய இந்த அநேக காரியங்களுக்கு நம்மளே கைகளையும் இருதயத்தையும் திருப்பி இருக்கணும். அதை விட்டு திரும்பி கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக நம்மை திருப்புவோம் என்றால் கர்த்தர் நம்மிடமாய் திரும்புவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளுக்கா கூட கூடி நன்றியப்பா. நாளையும் காலை முதலையும் மட்டும் இந்த தயவுள்ள உங்கள் கிருபங்களை தாங்குதேப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா, இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கருத்தில் தரும்ப்பா. யார் யாரெல்லாம் தங்களை அப்போ ஒப்பு கொடுத்தார்களோ உடைய வேதத்துக்கு நேராய் உடைய வேதத்தை ஆராயும் தியானிக்கும் அதன்படி செய்யவும் யார் யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தால் தங்கள் இருதயத்தை திருப்புகிறாளப்பா, அவளிடமாய் நீர் திரும்புவீராக கர்த்தாவே. அவளிடமாய் நீர் திரும்புவீராக, இப்பொழுது திரும்புவீராக கர்த்தாவே. அவளை கண்ணோக்கி பார்த்துருவீராக. ஒவ்வொருவரும் இந்த கருத்திலே தாழ்த்தி தரும். இந்த ரொக்களை மூடி மறைச்சிக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் இறைவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.